வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன், நம்முடைய இன்சூரன்ஸ், எத்தனையோ வகை இன்சூரன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்காக, நான் வாங்கியிருக்கிற வாகனம் அது அடிபட்டு அது வயறு இது என்ன போனாலும் சரி, அதை நம்ம போகிற வாகனம் என்று சொல்லி நாம் அதற்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு நம்முடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறதில்லை, அதை கேரே எடுக்கிறதில்லை. ஏன்? ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்கள். வாகனத்தை பணம் கொடுத்து சரி பண்ணி விடலாம், ஆனால் ஜீவனுக்கு பணம் கொடுத்து சரி பண்றதுக்கு நம்மகிட்ட இன்சூரன்ஸ் இருக்கா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கா? நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கா? ஏன் அப்படின்னா, கடவுள் தவிர வேற எதையுமே யாரும் நிர்ணயிக்க முடியாது. நம்ம உலகத்தில வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையில எத்தனையோ நோய்கள், இப்ப புதுசா சாப்பாட்டுல வாதாபரன், வேலை செய்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்கூல்லையும் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல விதமான காரியங்களை நான் பார்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள் வரத்தான் செய்யும், வரும். அதிகமாக ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் பின்னோக்கி பார்க்கும் பொழுதும், இப்பொழுது இருக்கிற நேரங்களிலே பார்க்கும் பொழுதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதுனா, போன வருஷம் அதை விட இந்த வருஷத்தை அதிகரித்தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூடிக்கிட்டே இருக்கு, ரேட் அதிகரிச்சு தான் இருக்கு. ஆனால் சம்பள உயர்வு கம்மியா இருக்கு. நம்ம அதை பத்தி போராட்டப்படுறோம். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. மினிமமாக இருக்கிற அமௌண்ட்ல நம்முடைய ஃபேமிலியை அன்பு பாராட்டுறவங்க, பாசம் காட்டுறவங்க, கேர் எடுக்கிற பெற்றோர்கள் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. யாருக்குமே பாசம் இல்லாதவங்க இல்லை. அப்பா அம்மா மேல பாசம் இருக்கு, பிள்ளைங்க மேல பாசம் இருக்கு, எல்லார் மேலேயும் பாசம் இருக்கு. அந்த பாசத்தை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. ஆனா ஒரே விஷயம் சொல்றேன், அவங்க பேர்ல குடும்பமாக ஒரு இன்சூரன்ஸ், என்ன இன்சூரன்ஸ்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ்னா, பாக்கியுள்ள இன்சூரன்ஸ் பத்தி நான் பேசல, அதெல்லாம் நடைமுறைக்கு அது அவர்களை பொறுத்ததான். ஹெல்த் இன்சூரன்ஸ் மோஸ்ட். ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நுழைஞ்சாலே 50,000 ரூபா, 1 லட்சம் இல்லாமல் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் படித்தவங்களை தான் வச்சிருக்கிறாங்க. பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு, எப்படி பயமுறுத்தணும், எப்படி இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லணும்னெல்லாம் சொல்லி அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால பயந்து போகிற வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க. ஆனால் அதுலேயும் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் ஒரு ஆர்மி, நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஆர்மியில் இருக்கிறோம், இறந்தாலும் இருந்தாலும் மனைவி பிள்ளைகளுக்கு மெடிக்கல் கேர் இருக்குது, பென்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. ஐ வாண்ட் ஆஸ்க் ஈச் அண்ட் எவரி ஒன், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செக்யூரிட்டி கொடுத்துருக்குறீங்க? தயவுசெய்து யோசிங்கள். ஒரு ஸ்டார் ஹெல்த்து ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக போடுங்க. மனம் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுடைய சகோதரனாக கேட்டுக்கொள்கிறேன். இது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் யாரும் மனதில் கொண்டு குற்றமாக எண்ண வேண்டாம். தயவுசெய்து உங்களுடைய சகோதரனாக நினையுங்கள், அல்ல மகனாக நினையுங்கள், யாராக நினைத்து ஸ்டார் ஹெல்த்து நல்ல ஒரு ஸ்கீமாக இருக்கிறது, நீங்கள் அதை செய்யலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பான வார்த்தைகளால ஒரு சேவிங் பண்ணுங்க. எவ்ரி இயர் லிட்டில் அமௌண்ட். ஆனால் இப்போ ஒரு புதிய ஸ்கீம் வந்திருக்கு. இப்போ 20,000 25,000 ரூபா வருஷத்துக்கு உங்களால் கட்ட முடியலன்னா லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் மொத்தமாக அந்த இன்சூரன்ஸ் கட்டிடுவாங்க. லோன் முகமாக 1000 2000 அந்த 12 மாதங்களில் நீங்கள் அந்த லோன் கொடுத்தவங்களுக்கு கட்டிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெண்டர். ஸோ நல்ல காரியத்தை இன்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்பு கொள்ள என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்க வரை விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய வின்சென்ட். நன்றி, வணக்கம்.